என்னங்க சொல்றீங்க? காலையில் 4 மணிக்கு உங்களால் எழுந்திரிக்க முடியலையா? அப்போ நீங்கள் லைஃப்ல பின்னாடி போயிட்டு இருக்கீங்களா? ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்களே, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்லாம் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சிருப்பீங்க, ஆனால் எந்திரிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் 4 5:30 இருக்கும், 6 இருக்கும். அப்புறம் கில்ட்டா ஃபீல் பண்ணுங்க, ஐயே என்னால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மாதிரி ஆக முடியலையே அப்படின்னு. இது உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கா? ஆனா இந்த இன்ட்ரெஸ்டான ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? ஒருத்தர் தினமும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாரு, ஆனா நைட்டு 10 மணிக்கு தூங்காம 1 மணி வரை ஃபோன் பாக்குறாரு. அவர் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலுமே உண்மையிலுமே முன்னேற்றமா? இல்ல இன்னொருத்தர் 11 மணிக்கு தான் தூங்குறாரு, ஆனா தினமும் காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு, ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபோக்கஸாகவும் இருந்துட்டா இதுல யார் சரியான ரொட்டீனை ஃபாலோ பண்றாங்க? இங்கதான் நம்ம தவறான புரிதலை ஏற்படுத்தி நிறைய பேர் காலையில சீக்கிரமா எழுந்திக்கிறதுக்கான காரணமே அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் குறைவா இருக்குன்றதுக்காக தான். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரு ஸ்லீப் ஸ்கெடியூலை மெயின்டைன் பண்றாங்கன்றதுதான். கன்சிஸ்டண்டாகவும் சஃபிஷியண்டாகவும் தூங்கணும் முதல்ல. அப்படின்னாதான் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபோக்கஸாகவும் ஒர்க் பண்ண முடியும். நீங்க நெக்ஸ்ட் டைம் 4 AM கிளப்ல ஜாயின் பண்றதை விட ஸ்லீப் ஸ்கெடியூலை மெயின்டைன் பண்ணுங்க. நைட்டு இத்தனை மணிக்கு தான் தூங்க போறேன், காலையில் எத்தனை மணிக்கு நான் எந்திரிக்க போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ண. சக்சஸை தீர்மானிக்கிறது நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்றது இல்லை, நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்றீங்கன்றது தான். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.